ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். நிறைய பேருக்கு மல்லிகைப்பூ வந்து கோர்த்து வச்சாதாங்க பிடிக்கும், செண்டு மாதிரி. ஒரு சிலருக்கு வந்து கால் கட்டு மாதிரி கட்டி அப்படி சுற்றி வைப்பாங்க. எனக்கு வந்து அப்படி சரசரமாக கட்டி வச்சாதாங்க ரொம்ப பிடிக்கும். அதுவும் ப்ளைனாக கட்டாமல் இந்த மாதிரி கதம்பப்பூ மாதிரி நிறைய கலர் கலந்து கட்டினீங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. பூ கட்டுறதெல்லாம் சேம் ஒரே மாதிரி தாங்க. கீழே ஒரு சுற்றிக்கணும், 2 சைடு பூ வச்சு மேலே வந்து இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கணும். ரொம்ப நெருக்கமாக உருட்டி கட்டணும்னு கூட தேவை கிடையாதுங்க. அப்படியே வந்து நீங்கள் வச்சு கூட கட்டலாம், அழகாக தாங்க இருக்கும் கேப் இருந்தாலுமே. நான் ஒரு 3 செட்டு வந்து மல்லிகைப்பூ வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ரோஸ் வந்து அந்த ஒயிட் கலர் பதி மேலே வர மாதிரி 2 சைடு ரோஜா இதழ் வச்சு ஒரு முடிச்சு போட்டிருக்கேன். இதே மாதிரியே ஒரு 2 பூ கட்டிக்கிங்க. எந்த கலர் ரோஸ் இருந்தாலுமே வச்சுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து பிங்க் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் ஆரஞ்சு கலர் வச்சுருக்கேன். அடுத்தது வந்து மறிக்கொழுந்து வைக்கிறேங்க. இதே மாதிரி துளசி இலை வைக்கலாங்க, இல்லை வேறு ஏதாவது கலர் பூ வந்து க்ரீன் கலர் இலை இருந்தால் கூட இந்த மாதிரி வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக அப்படி மடக்கி வைங்க. கொஞ்சம் பெரிய காம்பாக இருந்துச்சுன்னா அதை மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு ஒரு 4 இந்த மாதிரி மடக்கி வச்சுக்குங்க. அந்த ரோஜா இதழ் அளவுக்கு வர மாதிரி வச்சு கீழே ஒரு சுற்றி முடிச்சு போட்டுக்குங்க. இதே போலவே அப்படி மாற்றி கட்டிகிட்டே வந்தால் போதுங்க. இப்போ இதுக்கு அடுத்தது வந்து மல்லிகைப்பூ வைக்கிறேன். அதே மாதிரி ஒரு 3 செட்டு வச்சுக்கோங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் கலர் அதிகமாக வேணுன்னா 2 செட்டு கூட மல்லிகைப்பூ வைக்கலாங்க. பூ கம்மியாக இருந்தாலுமே இந்த டெக்னிக் யூஸ் பண்ணலாம். இப்போ மல்லிகைப்பூ வந்து உங்களுக்கு செடியெல்லாம் பூக்குது, சும்மா ஒரு கிண்ணம் தான் வந்திருக்கு பூ அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கலந்து கட்டும்போது ஒரு முளை வந்து தாராளமாக வந்துடுங்க. எனக்கு வந்து கலர் கலந்து கட்டுறது ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி கலராக. அதனால வந்து நான் ஒரு 3 செட்டு பூ வந்து மல்லிகைப்பூ வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இதே மாதிரியே ரோஸும் மறிக்கொழுந்து மாற்றி வச்சு கட்டுறேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்குங்க. எந்த கலர் பூ இருந்தாலுமே வைக்கலாம். நீங்கள் ப்ளைனாக கட்டுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கட்டி பாருங்கள். ஒரு 2 முளை 3 முளைலாம் அப்படி தொங்க விட்டு வைக்கும்போது பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். அது இந்த மாதிரி அடுக்குமல்லியில் கட்டும்போது பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஒரு 3 செட்டு வச்சு கட்டுறேன். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கலர் அதிகமாக தான் தெரியுது. நீங்கள் வந்து இலை எதுவுமே கிடைக்கல அப்படின்னா கூட செடியோட இலை இருக்கும் இல்லைங்களா, அந்த மல்லிகைப்பூ செடியோட இலையை வச்சு கூட கட்டலாங்க. அதுவும் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும், ரொம்ப சீக்கிரமே வாடி போகாது. இப்போ நான் ஒரு 2 முழத்துக்கு அளவாக கட்டியிருக்கிறேங்க. உங்களுக்கு லாஸ்ட்டாக காமிக்கிற பாருங்கள், பார்க்க அவ்வளோ அழகாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்பவும் ஒரே மாதிரி ப்ளைனாக கட்டி வைக்காமல் கொஞ்சம் வீட்டிலே கிடைக்கிற செடியோட இலைகள் இல்லை வேறு ஏதாவது கலர் ரோஸு இதெல்லாம் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்குங்க. எனக்கு பூ வைக்கிறத விட பூ கட்டுறதே அவ்வளோ பிடிக்குங்க. ஒரு சிலருக்கு வந்து செடியிலேருந்து பூ பறிக்கிறது பிடிக்கும். அந்த மாதிரி எனக்கு வந்து செடியிலேருந்து பூ பறிக்கவும் பிடிக்கும், இந்த மாதிரி கட்டுறதும் அவ்வளோ பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பூவு ப்ளைனாக வைக்கிறத விட இந்த மாதிரி நீங்கள் கலந்து கட்டி வச்சு பாருங்கள், பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.